நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா வந்து புக் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா V.A. ஸ்மித்து. இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது 6th பாலிட்டி புக்கில் இருக்குது. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். 6th பாலிட்டியில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே இந்த வருது. உங்களுக்கு தெரியுமா கான்செப்டில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். இது புக் ப்ரூஃபில் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 11th ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா புக் பேக்குக்கு பின்னாடி இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து குல்பதன் பேகம் யாருன்னு பார்க்கும்போது பாபரோட மகள், அதாவது ஹுமாயூனோட அக்கா. இவங்க தான் வந்து ஹுமாயூன் பற்றி வந்து அவங்களுடைய வரலாறு வந்து எழுதியிருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் முகலாயர் காலத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ஆம் சங்கம், அதாவது கடைச்சங்கம். இது எங்கே புக் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் புக்கில், அதாவது ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்குது. சங்கமில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 சங்கம் நடந்திருக்கும். முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட தென்மதுரை நடந்திருக்கும். 2வது இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா கபாடபுரத்துலேயும், 3வது சங்கம் அதாவது கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையில் நடந்திருக்கும். இதை பற்றி கொடுக்கும்போது அதில் இயற்றிய நூல்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி சில புலவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட்டு கடைச்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து கடைச்சங்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷன் பி வந்து செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ மற்றும் கரப்பா. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இதை நம்ம எப்படி கெஸ் பண்ணி போடலான்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் டாப்பிக்கில் இந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் தான் மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் இருக்குது. இதை கெஸ் பண்ணி கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வழங்கியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் 8லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்த லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு புறநானூற்றில் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன்னா வேறு யாரும் கிடையாது, கண்ணகிக்கு வந்து அதாவது கோவலனுக்கு வந்து நீதி வழங்கிய மன்னன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது கல்வி தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? இதுக்கு ஆன்சர் திருக்குறள். இது வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. 4ம் 7ம் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 அப்படிங்கிறது நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1940. இது பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த ப்ரூஃப் இருக்குது. 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் பின்வருமாறு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. தீர்மானத்தின் வாசகங்கள் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 555, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. டைரெக்டாக இங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.